ஜாக்கி சான் 90 கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா ஜாக்கி சான். ஜாக்கி சானோட ரியல் லைஃப்பில் வந்து அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்து பிறக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து படிக்கலை. அவரோட டே ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சார் அப்படின்னு சொன்னால் சண்டை பயிற்சிக்காக வந்து ஈடுபடுவார். சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் பிரேக்கு, லஞ்சுக்கு வந்து 20 நிமிஷம் பிரேக்கு, டின்னருக்கு வந்து 30 நிமிஷம் பிரேக்கு, அதுக்கப்புறம் 11 மணி நைட்டு 11 மணி வரைக்கும் சண்டை பயிற்சியில் தான் வந்து ஈடுபட்டிருப்பார். இப்படி உழைச்சி வந்து மேலே வந்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜாக்கி சான். ஜாக்கி சான் அவர்கள் ஒரு முறை சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறப்ப செவுத்துலேருந்து தாவி கலையை வந்து பிடிக்கணும். இதுதான் வந்து சீனு. செவுத்துலேருந்து தாவி கலையை பிடிக்கும்போது வந்து கீழே வந்து விழுந்துடுறாரு. ஃபுல்லாக கல் கீழே ஃபுல்லாக. அதில் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் அவருக்கு வந்து மூளையில் உள்ள ஒரு சின்ன திசு வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் சேதம் வந்து அடைஞ்சிருச்சு. இதனால் ஜாக்கி சான் அவர் வந்து அடுத்து சண்டை பயிற்சியெல்லாம் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து எழுந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட சண்டை காட்சிகள் பிரமாதமாக வந்து நடித்து வந்து கொடுத்துருப்பாரு. அதுதான் வந்து ஜாக்கி சான், அதுதான் அவரோட உழைப்பு. ப்ரூஸ்லி அவரோட 2 படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ப்ரூஸ்லி 33வது வயசில் வந்து இறந்துடுறாரு. ப்ரூஸ்லி இறந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ரூஸ்லி யார் அப்படிங்கிற பேச்சு தான் வந்து எல்லார் மனசுலையுமே வந்து ஓடிட்டு இருந்தது. இந்த ஒரு கேள்வியை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாக்கி சான் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் அடுத்த ப்ரூஸ்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜாக்கி சான் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அடுத்த ப்ரூஸ்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் வந்து நினைக்கல, நான் முதல் ஜாக்கி சானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார். எப்பயுமே வந்து நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலயமா வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் நிறைய மேஜிக்ஸ்லாம் நடந்து நம்மளோட வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு போகும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அறிஞர்களாலே வந்து சொல்லப்பட்ட விஷயம். ஸோ லவ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. பாய்.